மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? எப்பயுமே ஒன்று இருக்க இன்னொன்று வரும்போது குழப்பம் ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்ல. கோயில்களில் ஃபாலோ பண்ணுறதா இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்குறதா? திருக்கணிதம் என்பது மனிதர்களுக்கு பயன்படும். இதில் என்ன குழப்பம்? ஜெய் ஸ்ரீராம். ஓம் சரவணபவ யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களுடன் இன்றைக்கி ஒரு அருமையான டாபிக் நம்ம பேச போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டால், சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? ஒரே குழப்பமாக இருக்குது சார். எப்பயுமே ஒன்று இருக்க இன்னொன்று வரும்போது குழப்பம் ஜாஸ்தியாக தான் வரும். ஆனால் ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்ல. என்னப்பா குழப்புறீங்க? இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த கன்ஃபியூஸ் எப்பயுமே இருக்கவே கூடாத ஒரு கன்ஃபியூஸ். அப்போ சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையா? சனிப்பெயர்ச்சி இருக்குது சார், எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு தீர்மானமாக நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு காலகட்டங்களில் நவகோள்களில் 9 கோள்களில் 9 கோள்களையும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி. அதில் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு கோள் சூரிய பகவான். சந்திரனை பார்க்குறோம். சந்திரன், சூரியன், இந்த 2 பேரையும் நம்மளால் பார்க்க முடியும். அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா இந்த வெள்ளி மீன் குஞ்சுன்னு ஒன்று இருக்கும். அது ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க. அது சுக்கிரனுடைய கோளாக நான்லாம் பார்த்துருக்கேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அந்த காலையில் எந்திரிச்சு வெள்ளி மீன் குஞ்சு பார்த்தா நினைவாற்றல் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் படிப்புக்கு வந்த கிரகம். அப்போ மூளை நல்லா வேலை செஞ்சாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டெலஸ்கோப் வழியாக அப்படி இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வச்சுட்டு அந்த கோள்களை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு சம்பவம். ஆனாலும் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்த அளவில் நிறைய, பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்த வாக்கியம் திருக்கணிதம்ங்கிற ஒரு சின்ன குழப்பம். அதுலேயும் கொங்கு நாடு பூராமே பார்த்திங்கன்னா திருக்கணிதம், சென்னை திருக்கணிதம், திருநெல்வேலியில் வாக்கியம், அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் பெரும்பாலும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் எதுங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா திருக்கணிதம். சும்மா இருங்க சார், திருநள்ளாறில் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சார் கோயில்களில் ஃபாலோ பண்ணுறதா இல்லை நீங்கள் சொல்கிறத கேட்குறதா? இந்த கோவம் நியாயம், கரெக்டான கோவம் தான், இல்லைன்னு மறுக்கலை. இந்த விஷயத்தை கூட மகாபெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க. மகாபெரியவர் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய ஒருத்தர், அந்த வார்த்தை எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்கள். மகாபெரியவர், பெரியவர், மகாபெரியவர், பீடாதிபதியாக இருந்தவங்க, அந்த பீடத்தை அலங்கரித்தவர், தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை சொன்னவர் மகாபெரியவரை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த கருணை உள்ளம் கொண்ட அந்த தெய்வம் ரொம்ப அழகாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஆதீனத்தை சார்ந்தவர்கள், பரமாச்சாரியார்கள், அவங்கெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இது இப்படி செய்யலாம், இது இப்படி செய்யக்கூடாது. அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, மகாபெரியவர் தெய்வங்களுக்கும் ஆலயங்களுக்கும் வாக்கிய கணிதம் சரியாக பொருந்தி வரும். ரைட்டு. திருக்கணிதம் என்பது மனிதர்களுக்கு பயன்படும். முடிஞ்சு போச்சு, சப்ஜெக்டே முடிஞ்சு போச்சு. இதில் என்ன குழப்பம்? மகாபெரியவர்கள் ஞானி, அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா அவரை பற்றி நிறைய அற்புதங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, திருத்தி அமைக்கப்பட்ட கணிதத்திற்கு திருக்கணிதம்னு பேர். அந்த 365 கால் நாள் மாறி மாறி வர்றது, அதை நம்ம ஒரு ஃபைனலைஸ்க்கு கொண்டு வரணும். இதுக்கு பேர் அப்டேட் வெர்ஷன்னு பேர். நம்ம நிறைய பேர் இந்த விண்டோஸ் 7 அப்படின்னு இப்போ கேட்டால், ஏப்பா 11 வந்துருச்சப்பா அப்படிங்க, ஜெனரேஷன் 5பா அப்படிங்கிறான். ஏய் ஜெனரேஷன் 8 போயிட்டுருக்கப்பா அப்படிங்கிறான். நம்மெல்லாம் ஒரு ஹார்ட் டிஸ்கை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருப்போம். இப்போ 512ங்கிறான், எஸ்எஸ்டிங்கிறான். ஒரு நம்பரை நம்ம போட்டுட்டு சுற்றிகிட்டே இருக்கோம். 2G, 3G, இப்போ 5G, அப்படி போட்டோன்னே டவுன்லோட் ஆயிடுது. 4K ரெசுலேஷன்ஸுங்கிறான். அப்டேட்டட் வெர்ஷன், அப்கிரேட் வெர்ஷன். இந்த இதுலேயும் பெரும்பாலும் சந்திரன் கரெக்டாக தான் இருக்குது, அந்த சூரியன் கரெக்டாக தான் இருக்குது. 30 நாள் சூரியன் வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும் சரியாக வருது, திருக்கணித பஞ்சாங்கத்துலேயும் கரெக்டாக வருது. மேக்சிமம் எங்கே குழப்பமாகுதுன்னா குரு பகவான், சனி பகவான், ராகு கேதுல வருது. இது எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 365 நாள் கொண்டது ஒரு வருடம். அந்த கால் நாள் கூட்டும்போது அது கூட்டி அது அப்படியே ஒரு ஷார்ட்டேஜ் ஆகிடுது. ஸோ என்னை பொறுத்தளவில் நிறைய பேருக்கு நான் பார்த்த அந்த திருக்கணித முறைப்படி பார்த்த பலன்கள் சரியாக வருது. அதனால் மார்ச் 29ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய
இந்த சனிப்பெயர்ச்சி பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து கும்ப பூரட்டாதியிலிருந்து மீனம் பூரட்டாதிக்கு பயிற்சி ஆகிறார். இது நம்மளுடைய ஓம் சரவண பவா நேயர்களுக்கு ஒரு விளக்கத்தை தர வேண்டிய கட்டாயம் நம்மளோட வேலை. ஸோ அதனால் சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒரு தெளிவு தர வேண்டும் என்று நம்ம சேனல் விரும்பினதுனால இதை செஞ்சுருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதம் சரியான முறைப்படி எனக்கு பொருந்தி வருகிறது அப்படிங்கிற இந்த தகவலை தங்களோடு பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.